எல்லோருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் தரம் 3 ஆட்சேர்ப்பு செய்வதற்கான மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சைக்கான ஜூலை ஆகஸ்ட் மாத செயலமர்வு தொடரில் 16வது செயலமர்வில் சந்திக்கிறோம். இன்றைக்கும் உளச்சார்பு அல்லது நுண்ணறிவு பொது விவேகம் என்ற பெயரால் அழைக்கப்படக்கூடிய வினாத்தாள் தொடர்பாக 2வது வினாத்தாள் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். குறிப்பாக கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த வளவாளர், எனக்கு நேரடியாக அறிமுகம் இல்லாவிட்டாலும் அவருடைய பெயர் கிடைத்திருக்கு, திரு ஷனான் அவர்கள் தயாரித்த ஒரு வினாத்தாள் இணையத்திலிருந்து கிடைக்கப்பட்டது. அந்த வினாத்தாளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாங்கள் இன்றைய செயலமர்வில் அவ்வாறு வரக்கூடிய வினாக்களை எவ்வாறு கலந்துரையாடலாம் அல்லது அந்த வினாக்களுக்கு விடையளிப்பதற்கான நுட்பங்கள் எது என்பது போல நாங்கள் அந்த விடயங்களை உள்ளடக்கியதாக கலந்துரையாடலாம். சரி, இப்போ நான் இயல்பான வரைக்கும் உங்களுடைய கையடக்க தொலைபேசிகளில் அல்லது திறன்பேசிகளில் நீங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு அதை முழுமைப்படுத்தாமல் முழு வினாக்களாக காட்டாமல் சிறிய சிறிய துண்டங்களாக ஆக்கி அந்த பகுதியை நாங்கள் கலைக்கப்போம். இப்போ இங்கே முதல் 2 வினாக்களின் கீழேயும் தரப்பட்டிருக்கக்கூடியவற்றுக்கு ஒரு தொடர்பு ஒன்று சொல்லப்பட்டிருக்கு, ஒரு விதமான தொடர்பு ஒன்று காட்டப்பட்டிருக்குது. அந்த தொடர்பை அடிப்படையாக கொண்டு மேலே காட்டப்பட்ட தொடர்பு போல இருக்கக்கூடிய சரி, அப்போ கவனிங்க பிள்ளைகள், 1, 2 ஆகிய வினாக்களுக்கு கீழே முதலாவதாக தரப்பட்டிருக்கக்கூடிய 2 சொற்களுக்கு இடையில காணப்படுகிற தொடர்பு ஒன்று, அந்த சொற்சோடிகளுக்கு இடையில் காணப்படும் தொடர்புக்கு அமைவாக காணப்படக்கூடிய தொடர்பு என்று சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த முதலாவது கேள்வி 2வது கேள்வி தொடர்பாக பாருங்க. முதலாவது சென்டிமீட்டர் மீட்டர் என்று சொல்லப்பட்டிருக்கு. சென்டிமீட்டர் மீட்டர் இதற்கு ஒத்ததான தொடர்பை காட்டக்கூடியது எது? கிராம் கிலோகிராம், செகண்ட் நிமிடம், சதம் ரூபாய், மில்லி லிட்டர் லிட்டர். நீங்கள் உங்களுடைய மெசேஜில் போடலாம், சொல்ல வேண்டும் இல்லை. சதம் ரூபாய் சார். சரி, இப்போ இதில் 2வது விடை எப்படி என்றால், இந்த சென்டிமீட்டர் அதனுடைய 100 தான் மீட்டர். அப்படியா? 100 சென்டிமீட்டர் தான் ஒரு மீட்டர். அப்போ அந்த தொடர்பை காட்டக்கூடியதாக கிராம் கிலோகிராம் என்கிறது அது 1000, செகண்ட் நிமிடம் என்கிறது 1க்கு 60, சதம் ரூபாய் என்கிறது 1க்கு 100, மில்லி லிட்டர் லிட்டர் என்றதும் 1க்கு 1000. அப்போ சென்டிமீட்டர் மீட்டர் என்கிறது முன்னுக்கு இருக்கக்கூடியதனுடைய 100 மடங்கு தான் பின்னுக்கு இருக்கக்கூடியது என்பது போல ஒரு தொடர்பை காட்டுவது. சதத்தினுடைய 100 மடங்கு தான் ரூபாய் என்பதாக 2வது விடை பொருத்தமானதாக இருக்கும். அடுத்தது நேர்மை உறுதி என்பது போல, நேர்மை உறுதி என்பது போல மனதிற்கு இனிய, வசீகரமான, தைரியமான, புத்திசாலித்தனமான, சினமூட்டல், குழப்பமடைதல், பருத்த, இறுக்கமான. 3வது. எத்தனையாவது? 3வது. அப்படி நேர்மைன்றதும் நேர்மையில உறுதியா இருக்கிறது. நேர்மையில உறுதியாக இருக்கிறது. சரி, ஓகே. நேர்மைன்றதும் ஒரு குணமுடன் சொல்லலாம். அது மாதிரி தைரியமானன்றதும் ஒரு செய்யக்கூடியது தான். முதலாவது சார் மனதிற்கு இனிய, வசீகரமான. சரி, அதையும் ஏற்றுக்கொள்ளலாம். வேற விடைகள் ஏதாவது? 3வது. தைரியமான, புத்திசாலித்தனமான. இதில் என்னென்றால் நேர்மை உள்ள மனிதர், ஒரு நேர்மை உள்ளவர், அவரை பொறுத்தவரையில் அவர் உறுதியாக இருப்பார். உறுதியாக என்றால் அவர் ஒரு திடமான மனுஷனாக இருப்பார், நேர்மை இருக்கிறவர். சரிதானே? அப்போ இதில் நேர்மை காரணமாக அவரிடம் உறுதி கொண்டு தோன்றும். உறுதி என்றது தளம்பல் அடையாத அல்லது ஒன்றுக்கும் பயப்படாத ஒரு தன்மை என்பது போல நேர்மையின் காரணமாக ஏற்படக்கூடியது உறுதி என்று பார்த்து கொண்டால், அல்லது நேர்மை என்பது உறுதியானது
என்று சொல்லி பொருள் கொள்ளலாமாக இருந்தால் இதில் தைரியமான புத்திசாலித்தனமான என்கிறது புத்திசாலித்தனம் என்கிறது தைரியமா என்று சொல்லி எனக்கு தெரியல. விவேகமான புத்திசாலித்தனமான என்பது போல இருந்தால் சரி. ஆனால் மனதிற்கு இனிய வசீகரமான என்கிறது ஒரே மாதிரியானதாக இருக்கு. அதாவது மனதிற்கு இனியதாக இருக்கிறது ஒரு வசீகரமான மற்றவர்களை கவரக்கூடியதாக இருக்கும் என்கிறது. அது 3 விட 1 மிகவும் பொருத்தமானதாக இருக்கு. 3 விட 1 நாங்கள் அதில் பொருத்தமானதாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது பாருங்க, 3 தொடக்கம் 7 வரையான வினாக்களுக்கான விடைகளை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக என்று சொல்லி போட்டுட்டோம். சரிதானே? என்ன தொடர்பு இருக்குது என்று பார்க்கலாம். 3வது கேள்வியில அந்த எண்களுக்கு இடையில என்ன தொடர்பு, அவருக்கு இடையில என்ன தொடர்பு இருக்கு என்பார். எண் தொடர்கள் ஏதோ ஒரு தொடர்பு ஒன்று காட்டித்தானே இருப்பாங்க. ஏதாவது இருக்கிற பிள்ளைகள் தெரியுதா? தெரியலன்னா அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போ. ஒரு தெருக்கமிட வர இல்லை என்று சொல்லி சொன்னால் நாங்கள் அடுத்த கேள்விக்கு போகலாம் என்று பார்ப்போம். 3வது லைன்ல தொடர்பு என்ன தொடர்பு வருது? 7க்கும் 2க்கும் 7க்கும் 5. அங்கால பார்த்து கொண்டு போனா 13 25 41 வருது. 13 25 19 25 பிறகு 41. என்ன தொடர்பு இருக்குது? இல்ல சார், அடுத்த 13க்கும் 5க்கும் 8 சார். அங்கால 12 16 ரெண்டு கூட்டுது. 12 16 அங்கால 20 வருமானி. 5க்கும் 13க்கும் இடையில, அது இடையில உள்ள இடைவெளி 5 13 25 41 இருக்கிற 3வது கட்ட தொடர்பு பார்க்குறீங்க. அப்படியா? 3வது கட்ட தொடர்பு பார்த்தீங்கன்னா 5 மட்டும் 13 13 12 25. அடுத்தது 16. அப்போ அடுத்தது 20 பார்க்கணும். அப்படியா? 20 பார்த்தீங்கன்னா 41ஓட 20 கூட்டினீங்கன்னா 61 கூட வரும். 147. 147. உண்மையில இவ்வளவு கஷ்டமாக உங்களுக்கு வராது. 3 அடுக்கில் பார்க்கக்கூடிய வராது. அதனால தான் அதை விட்டுட்டு போவோம் என்று சொல்லி சொன்னான். இருந்தாலும் அவர் கண்டுபிடிச்சி சொன்னபடியால் அவரை குழப்பமுடைய செய்யாமல் சரி அடுத்ததை பார்ப்போம். அது எங்களுக்கு பொருத்தமான கேள்வியாக இருக்குது. என்ன செய்திருக்கிறாங்க? அடுத்த கேள்வியில் என்ன தொடர்பு இருக்குன்னு பாருங்க. சார் 5 தர 2 10 சார். 5 2 7. ஒரு காப்பி 17. ஒரு காப்பேரிக்கு ஒரு காப்பி பின்னுக்கு எழுதி இருக்கிறாங்க. அப்படித்தானே? ஓம் சார். 3 2 6 6 மஞ்சள் 11. 4 1 4 5 21 + 10 சார். 31. 3 21 3 வேளையும் கூட்டினா 31. இப்படி கேள்விகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரிதானே? மேலே இருக்கிறதே போல இல்லாவிட்டாலும் இந்த கேள்விகளை பார்க்கலாம். முன்னுக்கு இருக்கிற 2 இலக்கத்தையும் ஒரு காப்பெருக்கி ஒரு கால் கூட்டிட்டு வர 2ஐயும் கூட்டி போட்டு எழுதியிருக்காங்க. 5ஐயும் 2ஐயும் கூட்டினா 7. 5 தர 2 10. அந்த 10 மேலும் சேர்த்து 17. 3ஐயும் 2ஐயும் கூட்டினா 5. 3ஐயும் 2ஐயும் பெருக்கினா 6. அப்போ 5ம் 6ம் கூட்டி 11. 4ஐயும் 1ஐயும் கூட்டினா 5. 4ஐயும் 1ஐயும் பெருக்கினா 4. 4 5 9. அப்போ 3ஐயும் 7ஐயும் கூட்டினா 10. 3ஐயும் 7ஐயும் பெருக்கினா 21. 21 10
31 என்பதாக இருக்கு. அடுத்தது 54 சார். விலங்குகள் எப்படி என்று சொல்லுங்க. 1 மற்றும் 9 ம் 9 7 63 ம் 1 2 3 3 35 45. இந்த முன்னுக்கு இருக்கிறது என்ற இலக்க சுட்டியால பின்னுக்கு இருக்கிற இலக்கத்தை பெருக்கியிருக்காங்க. முன்னுக்கு இருக்கிறதனுடைய இலக்க சுட்டியினால பின்னுக்கு இருக்கிற இலக்கத்தை பெருக்கி பிராக்கெட்டுக்குள்ள போட்டுருக்குறாங்க. 1 மற்றும் 9 18ல் 9, பின்னுக்கு இருக்கிற 7 9 7 63. அடுத்ததுக்கு பொருந்தது ஒன்று பார்க்குறோம். 12 இலக்க சுட்டி 3 3 15 45. அப்போ இங்கே 24 இருக்குது. 24 இலக்க சுட்டி 2 4 6 9 6 54 என்று சொல்லி இந்த விட வர வரும். 54 என்று சொல்லி விட வந்தால் பொருத்தமாக இருக்கும். சரியா? அடுத்தது பாருங்க, அடுத்த தொடர். இதுக்குள்ள இதுக்குள்ள 2 2 3 4 அடுத்தது EIGH போட்டுருக்கு என்ன. அப்போ அதே போல் I வந்தா JKLM 4 விட்டு N. அப்போ இனி 5 சொல்லி பார்க்கணும் இல்லையா? 5 விட்டு எழுதணும். இடையே 4 விட்டு இருக்கு. I என்றா ஐக்கு அடுத்தது AKLM சொல்லணும். முடிஞ்சதுண்டா OPQRS பிறகு T போகும். சரியா? அப்போ சரி, அடுத்தது என்ன நடந்திருக்குன்னு பாருங்கோ. WXF ஜூக்கு அடுத்தடுத்த விட்டுட்டு WX வருது சார். P அடுத்தது O விட்டு RSMனு சேர்த்துட்டாங்க சார். RS இப்போ TU அடுத்த D போய் பிறகு முன்னுக்கு இருந்து பின்னுக்கு வரும் WX. அதே போல பின்ன P விட்டுருக்காங்க, Q விட்டுட்டு RS. QRS. சரிதானே? அடுத்தது K இருக்குது. Kக்கு முன்னுக்கு MN போட்டிருக்காங்க. அடுத்த எழுத்து என்னன்றதான் கேள்வி. K அடுத்தது L விட்டுட்டு MN, அடுத்த O விட்டுட்டு P, Q விட்டுட்டு RS, பிறகு T விட்டுட்டு U, V விட்டுட்டு W. பின்னுக்கு போங்க இதே மாதிரி. HGE சார். HGE HIF வா. எப்படி அவன் கேக்கு உங்களுக்கு J விட்டு HI சார். HIF சார். FG அது முடிஞ்சது என்ன. IF ஒரு முன்னு கொண்ட விட்டு அடுத்தது G விட்டு F சார். GH. அடுத்த கேள்வி போல. அது இந்த அளவுக்கு நீங்க உண்மையா யோசிக்க தெரியல. அது கொஞ்சம் அதுல எழுதி பார்த்தா உங்களுக்கு சுகமாக இருக்குமே. ஒரு கேள்விக்காக நான் எழுதி காட்டையில பிள்ளைகள் நீங்க சொன்னபடியால மற்றாக்கள் ஒரு பிரச்சனை இருந்தா எழுதி போட்டு பாருங்க. போ அடுத்த கேள்வி போகிறேன். இந்த எண் உருவங்கள் தரப்பட்டிருக்கு. இது எண் தான் தரப்பட்டிருக்கு பாருங்க.
8 9 வினாக்களுக்கு மக்கள கொஞ்சம் கவனம் எடுங்கோ. 8 9 2 வினாக்கள்லையும் சொல்லி இருக்கிறாங்க என்ன என்று சொல்லி பார்க்கலாம். இதுல முதலாவதுக்கு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இதுல என்ன எழுதுகிறேன், இதுக்குள்ள 8 இருக்கு, 7 இருக்கு, இதுல 15 இருக்கு. சரியா? இதுல 15. அதே போல இதுல 27, இது 3, இது 6, இது 36, இது 10, இது 8, இது 9, இது 3. இதான் நீங்க காண வேண்டிய. கொஞ்சம் உங்களோட மெக்குகளை கவனம் எடுங்க. சரி, சொல்லுங்க. முதலாவது 8 7 15, 6 3 27, 10 8 36. அடுத்தது 72. சாரி 72. ஏம்பா ಅದರ ವರ್ಕ ಮುನ್ನೂಕು ಅರದರ ವರ್ಕ ಮೂಲ 9 81 81 இருந்து 9 கழிச்சா 72. எங்க கழிக்கிறீங்க விலங்கையில் எனக்கு கடைசி 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 சார். 9 வர்க்கம் 81, 3 வர்க்கம் 9, 81 இருந்து 9 கழிக்கிறீங்க. 9 கழிச்சா 72. அப்ப இதுல என்ன நடந்திருக்கு? ரெண்டாவதுல அதுல இந்த 10 வர்க்கம் 100, 8 64. 64, 100ல இருந்து 64 கழிக்கிறீங்க, 36. இதுல 6 6 36, 36ல 9 போகுது, 9 கழிச்சீங்களா 27. இதுல 8 64, 8 64, 49, 49 கழிச்சீங்கன்னா 15. சரிதானே? பாக்குற போது கீழண்டையும் கூட்டி வர மாதிரி இருக்கு முதலாவதுல. 8 7 15, 8 மேடம் 15 என்றால் அடுத்தது 6 3 9 வரை வேணும். அதுல பிடிக்க இடம் வந்து மூணாவது ஸ்ட்ரக்சர்ல அந்த 10 8 இருக்கிறது. 100 குழப்பம் வரும். என்னன்னா 10 மட்டும் 18 2 மடங்கு 36, 2 மடங்கு என்ன அடிக்கலாம். 10 ரெண்டாவதுலயும் கொஞ்சம் குழப்பம். 6 3 18, அங்கால இன்னொரு அதுல ஒரு டபுள கூட்டினா கூட்டி 2 பெருக்கி 2 கூட்டி 6 3 18, 6 3 9 27 வருகுது. அது என்ன சொல்லி ரொம்ப குழப்பமா இருக்கக்கூடிய மாதிரியாக நல்ல கேள்வி. என்ன அழகா கேள்வி சார். கொஞ்சம் அந்த செஞ்சு பார்த்ததால கொஞ்சம் பிடி வருது. இல்ல என்னன்னா நாங்கள் இந்த எண் கோலங்களை பொறுத்தவரையில நிறைய பயிற்சி செய்தா ஏதோ ஒரு ஆங்கிள் யோசிப்போம். நானும் பெஸ்டிக்கு அந்த 8 மேலும் 15 உடனே இங்கால ரெண்டாவதையும் பார்த்தா அதே மாதிரி ஒரு 27 செட்டப் வருது. குழப்பம் மூணாவதுலயே அந்த குழப்பம் இருந்தா அது சரியாயிதான் பார்த்தா 36 காலி வட்டி. அது போறதான் அந்த 72 கணக்கு சரியாயி சரியாயிருக்கு. கிரேட், ஓகே, தேங்க்யூ. அடுத்த ஏரியாக்குள்ள போவோம். பாருங்க 4 5 3 2. என்ன வரும் சொல்லுங்க. 4 தர 5 20, கழிச்சா 14, 3 தர 6, 3 தர 2 6, 20ல இருந்து 6 கழிக்கிறீங்க 14. வேறு ஒரு தோற்றம் ஒன்று இருக்குது பாருங்களே. 2 கூட்டினாலும் 14 வர மாதிரி இருக்கு பாருங்க. 4 கூட்டினா 3 கூட்டினா 5,
அப்போ 9 5 கூட்டினா 14 வர மாதிரியும் ஒரு தோட்டம் இருக்கு. என்ன மெட்டலுக்கு வருது சார். ரெண்டாவது வராது. மத்ததுக்கு வராது. அடுத்ததுக்கு என்ன நடக்குது பாருங்க. 7 6 20. அப்ப 56ல 20 போனா 36. 7 7 ஆமா, 42 49ல 12 போனா 37. என்ன 3 5 15 ஒரு 5 5 5 வேணா 10 சார். 10 10 நல்ல கேள்வி. இந்த ரெண்டு கேள்வியுமே நல்ல. அதான் ஃபெஸ்டுக்கு வாரத்தை வச்சு பிடிச்சோம்டா அதுலயே பிடிச்சி நிக்கணும், வேற செய்யப்படாது. அதான் அது அந்த இந்த ரெண்டு கேள்வியும் உண்மையில அற்புதமான கேள்வி. நாங்கள் ஒருவருடைய அந்த சிறப்பை நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுகிற போது நம்பியாக இருக்க வேண்டும். என்ன அற்புதமா செய்து நல்ல கேள்வி. அடுத்தது இதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 6 பக்கங்களிலும் நிறம் தீட்டப்பட்ட கனவுரு வடிவமுடைய. இதை நான் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இன்னும் சின்னதாகி காட்டுகிறேன். நீங்கள் உங்களோட மொபைலில் பார்க்கக்கூடிய மாதிரியா இப்படி காட்டுகிறேன். சரியா பாருங்க. 6 பக்கங்களிலும் நிறம் பூசப்பட்ட கனவுரு வடிவமுடைய மரப்பட்டி ஒன்று சிறிய சதுரமுகிகளாக வெட்டி அகற்றப்பட்ட முறையானது கீழே உள்ள உருவில் காட்டப்பட்டுள்ளது. அதற்கு ஏற்ப அதில் ஒரு பக்கம் மட்டும் நிறம் பூசப்பட்ட எத்தனை சதுரமுகிகள் உள்ளன என்று கேட்டிருக்காங்க. நான் இந்த பெட்டியை வச்சுக்கொண்டு பிள்ளைகளுக்கு ஒருக்கா கொஞ்சம் விளங்கப்படுத்துகிறேன். ரொம்ப சின்னதாக காட்ட போகிறேன். இப்போ உங்களுக்கு உங்களோட மொபைலில் அது பெருசாக தெரியும். ஆனால் நான் இந்த பேப்பரில் ரொம்ப சின்னதாக தான் எடுக்கிறேன். சரியா? இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியுதா பிள்ளைகள்? கிளியரா இருக்கா? உங்களோட மொபைல் கிளியரா இருக்கா? சரி. அப்ப நீங்கள் இதுல பார்க்க வேணும் என்னென்றால், இதை நாங்கள் இப்படியும் தருவார்கள். சில வேளைகள்ல வர்ணம் பூசப்பட்ட குட்டி ஒன்றை இப்படி வெட்டுகிறார்கள் தருவார்கள். மரப்பட்டி ஒன்று சிறிய சதுரமுகிகளாக வெட்டி அகற்றப்பட்டது என்று சொல்லி தாராங்க. அப்ப இது ஒரு பட்டியாக இருந்து வெட்டி இருக்கிறார்கள். அல்லது ஒரு மரக்குட்டி இப்படி வெட்டப்படுது. பெரிய சதுரமுகியான மரக்குட்டி சிறிய சதுரமுகிகளாக வெட்டப்படுது என்று சொல்லுவாங்க. சரிதானே? இப்ப நீங்க பார்த்தீங்க என்றால் 3 பக்கமும் நிறந்தீட்டப்பட்டவை எத்தனை இருக்கும் என்று உங்கள்கிட்ட கேட்டால், 3 பக்கமும் நிறந்தீட்டப்பட்டவை என்று கேட்டா பிள்ளைகள் இந்த மூளையில இருக்கிற, அதாவது உச்சியில இருக்கிறவருக்கு 3 பக்கமும் நிறந்தீட்டப்பட்டிருக்கும். சரியா? இப்படியான இப்ப நான் கீறி காட்டுறது உங்களுக்கு விளங்க பண்ண நினைக்கிறேன். இப்படி உச்சியில இருப்பவற்றுக்கு 3 பக்கத்துக்கு நிறந்தீட்டப்பட்டிருக்கு. சரியா? இப்ப இந்த வெட்டு இருக்கக்கூடிய அடிப்பக்கத்துக்கு நிறம் இருக்கா? இந்த வெட்டு இருக்கிற அடிப்பக்கத்துக்கு நிறம் இருக்காது. சைட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற பக்கத்துக்கு நிறம் இருக்காது. மற்ற சைட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற பக்கத்துக்கு நிறம் இருக்காது. 3 பக்கத்துக்கு நிறம் இருக்காது. ஆகக்கூடியது ஒரு மரக்குட்டியில 3 பக்கத்துக்கு தான் நிறம் இருக்கும். சரியா? அந்த 3 பக்கமும் நிறந்தீட்டப்பட்ட குட்டி என்பது எங்க இருக்கும்? உச்சியில இருக்கு. அப்ப இந்த உருவத்துக்கு எத்தனை உச்சி இருக்குது? 8 உச்சி இருக்கு. சரிதானே? 3 பக்கமும் 12. 3 பக்கமும் நிறந்து எத்தனை குட்டி இருக்கும்? 8 குட்டி இருக்கும். 3 பக்கமும் நிறந்தீட்டப்பட்டதாக 8 தான் கிடைக்கும். சரியா? அடுத்தது 2 பக்கமும் நிறந்தீட்டப்பட்டது உச்சியை தவிர விளிம்பில இருக்கிறது. இந்த பாருங்க, இது இப்ப நான் கீறுகிறேன். இது விளிம்பில இருக்குது, இது விளிம்பில இருக்கு. சரியா? என்ன விளங்குதா சொல்றது? விளிம்பில 2 உச்சியிலையும் இருக்கிறத எடுத்து முடிய மிச்சம். இந்த பாருங்க, இதுல இப்ப நான் கீறி காட்டுவேன். இந்த பகுதி இது ஒரு விளிம்பில இருக்கு, இது ஒரு விளிம்பில இருக்குது. அப்ப ஒரு விளிம்பில எத்தனை குட்டி எங்களுக்கு கிடைக்கும்?
ஒரு விளிம்புல இருந்து எத்தனை குட்டி கிடைக்கும்? ஒரு விளிம்புல ரெண்டு கிடைக்கும். ரெண்டு கிடைக்கும். சரிதானே? ரெண்டு கிடைக்கும். ஒரு விளிம்புல இருந்து ரெண்டு கிடைக்கும். ரெண்டு பக்கமும் நடந்துட்டப்பட்டது. ஒரு விளிம்புக்கு ரெண்டு. இங்க எத்தனை விளிம்புகள் இருக்கும்? 20 சார். எத்தனை விளிம்பு இருக்கும்? 12 விளிம்பு இருக்கும். 12 இப்படி 12 சார். ஓகே, 12 விளிம்பு இருக்கு. அப்போ ஒரு விளிம்புக்கு 2, 12 விளிம்புக்கும் சேர்த்து ரெண்டு பக்கமும் நிறந்துட்டப்பட்டது 24 இருக்கும். மூன்று பக்கமும் நிறந்துட்டப்பட்டது 8. 8 உச்சி இருக்கிறபடியால ஒரு உச்சிக்கு 1 வீதமாக 8. ரெண்டு பக்கம் கிட்டப்பட்டது 12 விளிம்புகள் இருக்குது. ஒரு விளிம்புக்கு 2 வீதம் 24. சரி, இல்ல சார், 20 சார். இந்த படத்துல சார் இந்த ஒரு படத்துல பக்கம் வந்து ஒரு பக்கம் 3 தான் சார். ஒரு சைடுல 3 தான் வருது. விளங்கையில ஒரு பக்கத்துக்கு 3 தான் இருக்கு சார். 20 தான் வருது. சாரி. ஒரு பக்கம் 4, ஒரு பக்கம் 3 இருக்குது. என்ன? ஓகே. சரி. So, இப்ப 4 கிடைக்கிறது, 2 கிடைக்கிறது, 8 விளிம்பு இருக்குது. அப்படித்தானே? இங்க ஒரு விளிம்பு, இங்க ஒரு விளிம்பு, இதுல ஒரு விளிம்பு, இதுல ஒரு விளிம்பு. இதுல 2 படி கிடைக்கும். அப்படித்தானே? இந்த 4 விளிம்பு 2 படி 8, பின்னுக்கு இருக்கிற இந்த இதுலயும் 4 படி 8. அதுபோல இப்போ மற்றது இதுல 1, இதுல 1, இதுல 1, கீழே 1, 4. சரியா? அப்ப 8 மட்டும் 16, 4 20. சாரி, நாங்கள் அந்த உருவத்தை கவனிக்கிற போது ஒரு சின்ன தவறு உண்டு. எனக்கு ரொம்ப சின்னதாக அதை நான் ஆக்கி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு பெருசா தெரியும். நான் அந்த பேப்பர்ல உங்களோட அந்த சதுரத்தை சின்னனாக்கி வச்சிருக்கேன். வாரம் கொஞ்சம் என்னுடைய வசதிக்காக பெருப்பிச்சால் அது வசதியாக இருக்கும். கண்ணாடி போட்டாலும் அது கொஞ்சம் பிரச்சனை தான். நான் கொஞ்சம் இருந்தேன் என்னுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி அதை கொஞ்சம் பெருப்பிச்சுட்டு ஓகே. சரி, சரியா? இப்போ எனக்கு கொஞ்சம் இருக்குல்லையே. சரி, இப்போ நான் கீறி காட்டுகிறேன் பாருங்க பிள்ளைகள். இது இது இதே போல கீழே என்ன அதுக்கு எதிர்பக்கத்தில் உண்டு 4 இருக்கும். அதே போல இதுல உண்டு, இதுல உண்டு, இந்த பக்கம் உண்டு, இந்த பக்கம் உண்டு, இதே போல கீழே 4. அப்படித்தானே? அப்போ முதல் 4, இப்ப 8, 12. அதே போல பாருங்க, இதுல எத்தனை இருக்கு? 12 4 16. இதுவே இங்கால எதிர்பக்கத்துக்கும் இது அந்த இந்த மூலைக்குள்ளே என்ன இருக்கிற சேர்த்து 20 இருக்கும். அப்ப எங்களுக்கு பார்க்க தெரியணும் விளிம்பில இருக்கிறது. ஆனால் உச்சியில இருக்கிறது வராது. உச்சியில இருக்கிறதுக்கு 3 நிறம். சரியா? உச்சியில இருக்கிறதுக்கு 3 நிறம். 8 உச்சி இருக்கிறபடியால 8. விளிம்பு எல்லாத்துக்கும் 4 4 இருந்திருக்கமாக இருந்தால் பிரச்சனை முடிஞ்சது எங்களுக்கு. ஆனா இது 4 3 இருக்கிறபடியால சரி. இப்ப இந்த பக்கம் முடிஞ்சுதா? அப்ப 8 20. 3 பக்கம் நிறந்திடப்பட்டது, 4 பக்கம் நிறந்திடப்பட்ட குட்டி எங்கேயும் பெறாது. என்ன? 8 அடுத்தது 20. ஒரு பக்கம் நிறந்திடப்பட்டது 16. ஒரு பக்கம் நிறந்திடப்பட்டது. இது எப்படி பார்க்க வேணும்? இந்த முகங்களை பார்க்க வேணும். அதாவது எத்தனை முகம் என்று பார்க்க வேணும். சரிதானே? எத்தனை முகம் என்று பார்க்க போறீங்க. நான் மற்றதை அழைச்சி போட்டு காட்டுறேன் பிள்ளைகளுக்கு. இப்ப பாருங்க, உச்சி விளிம்பு 2 முடிஞ்சது. அப்ப உச்சியும் விளிம்பும் அல்லாமல் முகம் என்று வருகிற போது இது ஒரு முகம், இது ஒரு முகம். இந்த பக்கத்துல 2. இப்படி இதனுடைய எதிர்பக்கத்திலையும் 2 கிடைக்கும். இதன் எதிர்பக்கத்திலையும் 2 கிடைக்கும். சரிதானே? 4. எதிர்பக்கத்திலையும் 2 கிடைக்கும். அதே போல இந்த பக்கத்துல 4 கிடைக்க போகுது. உச்சியிலையோ விளிம்பிலையோ இல்லாதது 4 கிடைக்க போகுது. இதுக்கு இந்த எதிர்பக்கத்துல 4 கிடைக்க போகுது. சரியா? முதல் 4, பிறகு 8, இதுல 8,
இதுலயும் எதிர்பக்கத்திலையும் கிடைக்க போறது 8 என்று சொல்லி அடுத்தது பாருங்க, இதுல கிடைக்க போறது 2 என்ன, இதுக்கு இந்த எதிர்பக்கத்துல கீழே கிடைக்க போறது 2, அப்ப 4. சமமான முகமாக தரப்பட்டிருந்தார். சில வேளை பிள்ளைகள் இந்த படம் இவ்வாறு அமைந்திருக்குமாக இருந்தால், இப்படி அமைஞ்சிருக்குமாக இருந்தால் உங்களோட பிரச்சனை முடிச்சு. சரியா? அது வடிவா அமையல கீறி காட்டுறேன். அதை கீறி கொண்டு போய் நான் கதைக்கிறேன் உங்களுக்கு. இப்ப இப்படி அமைஞ்சிருக்கமாக இருந்தா பிரச்சனையே முடிஞ்சது உங்களுக்கு இல்லையா? 16 வருது போல. பாரு இந்த பக்கம் 16 சார். பாருங்க, இப்ப இந்த பக்கம் வந்திருந்தால் எல்லாம் ஒரே மாதிரியாக வந்திருக்கும். இப்ப நான் கீர்ன மாதிரி இருந்தா என்ன, ஆனால் இப்ப முதல்ல இருக்கிறபடியால நாங்க 16. சரியா? மற்றது நான் இந்த கீறி போட்டு உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். இப்ப அதை அழிச்சு விடுகிறீர்கள். சரியா? இப்ப 16. இதுல மொத்தமா எத்தனை குத்தி இருக்குது பிள்ளைகள்? மொத்தமாக எத்தனை குட்டி இருக்குது? ஒரு அடுக்கில எத்தனை குட்டி? 48 சார். அப்ப 48. 48ல பாருங்க, இதுக்கு எவ்வளவு போட்டுது? 28 14 44 போயிட்டு என்ன, 44 போயிட்டல்ல. இப்ப மிச்சம் 4. இந்த 4க்கு நிறமே இருக்காது. அது எங்க இருக்குமான்னு நினைக்கிறீங்க? இப்ப இந்த மேல் தட்டை எடுத்து முடிய பிள்ளைகள், இந்த இதுல நாங்க காட்டுகிற இந்த மேல் தட்டை தூக்கி முடிய, இதே மாதிரி அடுத்த தட்டு கண்ணுல தெரியும் தானே? இதே மாதிரி ஒரு அடுத்த தட்டுங்களுக்கு கண்ணுல தெரியும் தானே? அதுல இந்த குத்தியும் இந்த குத்தி என்ன விளங்குதா சொல்றது? இந்த தட்டை எடுத்து விடுறான். பிறகு அடுத்தது இந்த தட்டையும் எடுத்து முடிய, இதுவும் எடுத்து முடிய, அடுத்த இந்த அடுக்கில இதே போல பிள்ளை என்ன கீழால வராது. 2வது தட்டிலையும் 3வது தட்டிலையும் 2 கிடைக்கும் எங்களுக்கு. இந்த பகுதி விளங்கிட்டா சொல்றது? அதுதான் இந்த 4. அப்ப மொத்தமா 48 வரணும்னா மேல இருக்கிறத கூட்டி முடிய 44 வருகிறது. அப்ப மிச்சம் 4. இதை கொஞ்சம் நான் இந்த சதுரமுகிய சீரான சதுரமுகியாக உங்களுக்கு காட்டுகிறேன். இது சீரில்லாத சதுரமுகி. ஒரு பக்கத்தின் அளவு கூட ஒரு பக்கத்தின் அளவு குறைவாக இருக்கிற சதுரமுகி இது. சரிதானே? இதை கொஞ்சம் சீரான சதுரமுகியாக நான் உங்களுக்கு கீறி காட்டுறேன். நான் கீறுற போது கொஞ்சம் அழகில்லாம வந்தா நீங்க அதை கோவிக்க கூடாது, அழகண்டு நினைச்சு கொள்ள வேணுமா? அது மவுசால கீறுற போது சுத்தி சுத்தி எல்லாம் வரும். இப்படி இருக்குது என்று நினைச்சு கொள்வோம். அதே போல இதையும் இப்படி இப்ப இது சீரான சதுரமுகி பாருங்க இல்லையா? இது சதுரமுகியோ அது கன உருவம் ஒரு செவ்வகமா இருக்கும். இது சதுரமுகியாக இருக்கு. அப்ப சதுரமுகி சீராட்ட சதுரமுகி அப்படி இருக்குமோன்னு யோசிச்சு அப்படி இருக்காது. அது கனவுரு தானே. சதுரமுகி என்றால் சதுரம் தான் முகம். சதுரமாக முகம் இருந்தால் தானே சதுரமுகி. ஓ சார், நான் சீரட்டன்னு சொன்னா அப்படி இருக்குமோன்னு யோசிச்சேன். சீரட்டாலும் சதுரமா தான் இருக்கும், சீரான அப்படி இல்லை. அது என்ன சொல்றது, ஒரு பக்கம் செவ்வகமாக அமையலாம், சதுரமாக இல்லாமலும் இருக்கலாம். சரிதானே? இல்ல எல்லா பக்கங்களையும் சமனாக இருக்கிற கன உருவுக்கு மட்டும் நாங்கள் சதுரமுகி என்று சொல்லி சொல்றோம். கன உருவு என்றால் என்னென்னாலையா நீளம் அகலம் உயரம் 3 இருந்தால்தான் அது கனம். பெருக்குகிற போது இப்ப சென்டிமீட்டர் 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 வருகிற போது சென்டிமீட்டர் 3ஆம் அடுக்கு வரும் கனம்.
அப்படி வரக்கூடியது கனவுரு. ஆனா பொதுவா அந்த செவ்வக வடிவத்தில் அமைகிறத கனவுரு என்று சொல்லுவோம். சரி, இப்ப இது பாருங்க, இப்படி ஒரு சதுரமுகிய திரையக பிள்ளைகளுக்கு சுகமேன் மொத்தமே 64. என்ன நான் இந்த கலரை மாத்துக்கிறேன், ஒரே கலராக இருக்கிற போது உங்களுக்கு குழப்பமா இருக்கும். சரி, அப்ப பாருங்க மொத்தம் 64. இதுல இனி 3 பக்கம் கலர் பூசினது எங்க இருக்கும்? 3 பக்கம் பர்ணந்து இடப்பட்டது எத்தனை இருக்கும் பிள்ளைகள்? அதே 8 தான். இந்த மூலையில இருக்கிறது, அதை சொல்றது உச்சி என்று சொல்லி. அப்போ மேல 4 உச்சி இருக்க போது, கீழே 4 உச்சி இருக்க போது, மொத்தமாக 8 உச்சிகள் இருக்கும். 8 தான் இருக்கும். அது சரி, சரியா? அடுத்தது 2 பக்கமும் நிறந்து இட்டப்பட்டது என்று கேட்கிற போது அது விளிம்பில இருக்கும். இப்படி இருக்கும், இந்த விளிம்பில இப்படி இருக்கும். 2 பக்கமும் நிறந்து இட்டப்பட்டது என்றால் இப்படி விளிம்பில இருக்கும். சரிதானே? அப்ப நாங்க பார்க்கணும் எத்தனை விளிம்பு இருக்கும். மேல 4 விளிம்பு, கீழே 4 விளிம்பு, மேலிருந்து கீழாக 4 விளிம்பு, 12 விளிம்பு இருக்கு. ஒரு விளிம்புக்கு 2. அப்ப 12 விளிம்புக்குமாக சேர்த்து 12 24. சரியா? அப்ப மேல 8, அடுத்தது 24. ஒரு பக்கம் வர்ணம் தீட்டப்பட்டது எத்தனை என்று பார்த்தால் ஒரு முகத்துக்கு 4 வரப்போகுது. இந்த 4 சரியா? அப்ப நான் கீறி காட்டுறது உங்களுக்கு விளங்க வேண்டும் நினைக்கிறேன். இந்த 4 தான் ஒரு பக்கம் வர்ணம் தீட்டப்பட்டது. அதாவது விளிம்பிலையும் இருக்கக்கூடாது, உச்சியிலையும் இருக்கக்கூடாது. அது தவிர முகத்துல இருக்கிறது. ஒரு முகத்துல 4 இருக்குது. இப்படி இதுக்கு எத்தனை முகம் இருக்குது? 6 முகம். அப்ப அதுக்கு 24. 6 முகம், 6 4 24. அப்ப பாருங்க 24 24 48 8 56 போயிட்டு மொத்தமா 56 போயிட்டு. சரியா? இன்னும் எங்களுக்கு 8 வேணும். மொத்தம் 64 தானே? அப்ப வர்ணம் தீட்டப்படாத கட்டைகள் 8 இருக்கும். எப்படி இருக்குமெண்டா இந்த முதல் அடுக்கில வராது, இந்த முதல் அடுக்கில ஒன்றும் வராது. அதை எடுத்து முடிய அடுத்ததாக இருக்கிற 4 வரும். அடுத்ததாக இருக்கிற 4ம் வர்ணம் தீட்டப்பட்டதாக வரும். சரியா? அது மேலே இந்த வளைஞ்சு போச்சு. ஓகே, நீங்க இப்படி பார்த்துக்கொள்ளுங்களேன். இந்த 4ம் நாங்கள் எடுத்து முடிஞ்சா இந்த முதலாவது லேயரை எடுத்தாச்சு. இதை எடுத்துட்டோம். எடுத்து முடிய இப்படி ஒரு 4 உள்ளுக்கு தெரியுமே, அந்த 4ம் அடுத்த 4. இப்போ நாங்கள் இது 3வது அடுக்கு இப்படி இருக்குன்னு நினைச்சு கொண்டு தானே கதைக்கிறோம். சரியா? அப்போ இருக்கிறதால 2 அடுக்கிலையும் 4 4ஆக 8 வரும். இது முந்தி இதையும் தாயக்கட்டையும் ஒரு முக்கியமான விடயமாக எடுத்து நாங்கள் படிப்பிக்கிறது. கூடுதலாக கேள்விகள் வாரன்னு சொல்லி இப்போது குறைவு. ஆனால் நீங்கள் இதை விளங்கி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்னு. 3 பக்கமும் வர்ணம் தீட்டப்பட்டது உச்சியில இருக்கும், 2 பக்கமும் வர்ணம் தீட்டப்பட்டது விளிம்பில இருக்கும், ஒரு பக்கம் வர்ணம் தீட்டப்பட்டது என்பது முகத்தில இருக்கும். 3ஐயும் கூட்டி போட்டு மொத்த எண்ணிக்கையில இருந்து கழிச்சு விட்டால் மிகுதியாக வாரது வர்ணம் தீட்டப்படாததாக இருக்கும் என்று சொல்லி இருக்கு. சரியா? அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரியாக நீங்கள் அந்த பகுதியை பார்த்துக்கொள்ளலாம். சரி, அடுத்த கேள்வி கொஞ்சம் நீள பக்கமா உங்களுக்கு காட்டப்படும். இப்படி நீளமா தான் இருக்குது. இப்ப பாருங்க, வரையப்பட்டுள்ள தாயக்கட்டை ஒன்றின் விளிம்புகளின் வழியே வெட்டும் முறையை காட்டும் உருவப்பட வரிசைகளை அடிப்படையாக கொண்டு நீக்கப்பட்ட தாயக்கட்டையை மீண்டும் மடிக்கும் போது தெரியும் முறையான உருவப்படத்தை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவின் இலக்கத்தை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. சரியா? எது எது தெரியக்கூடாது எங்களுக்கு? எது எது ஒரே நேரத்தில் தெரியக்கூடாத பிள்ளைகள் பாருங்க. இது இந்த கோணமும் இதுல இருக்கிற
இந்த வட்டம் இந்த உள்ளுக்கு நிலத்தியது என்ன இதுக்கும் ஒன்றா தெரியக்கூடாது. அப்ப இதை வட்டி ரெண்டாவது தெரிய அப்படித்தானே. ரெண்டாவது தெரிய. அடுத்தது மூன்றாவதும் தெரியாது. இந்த ஒற்றை வளையமும் ரெட்டை வளையமும் இது கடைசியா இதுல இருக்கிற ரெட்டை வளையம், இது ஒற்றை வளையம். இந்த ஒற்றை வளையமும் ரெட்டை வளையமும் தெரியல. மூன்றாவது வரையலா அப்படித்தானே. அடுத்தது இந்த வட்டமும் இப்ப நான் மிச்சத்தை அழிக்க சரியா. இதுல பாருங்க இந்த உருவத்தை கொஞ்சம் மாத்தி இருந்தாருன்னா நல்லது. இதுவும் ஒன்றா தெரியல. அதங்க தெரியுது முதலாவது சரிதான். ஆகவே நாலாவது தான் சரியா இருக்கும். அதை கொஞ்சம் வேற உருவத்தை பயன்படுத்தி இருந்தா அழகா இருந்திருக்கும். பேப்பரை சரியா செக் பண்ணியிருக்காரு. அந்த உருவத்துக்குள்ள ஏன் அவ்வளவு குழப்பத்தை வச்சாருன்னு தெரியல. ஓகே சரியானே. குழப்பம் மெரவல மட்டும் தான் வச்சுக்கிறாரு. பிள்ளைங்கள வட்டமும் மெரவல மட்டும் தான் வச்சுக்கிறாரு. நம்மள குழப்பத்தான் வச்சு இல்ல குழப்பம் சின்ன வட்டமாகி கொஞ்சம் பெரிய வட்டமாகி அந்த இல்ல குழப்பம் சின்னதும் பெருசுமாகி தடிப்பில்லாத கோடு, இது தடிச்ச கோடு, அவ்வளவுதான் வித்தியாசம். இது ரெட்டை கோடு என்ன. அந்த கொஞ்சம் வேற மாதிரி இருக்கலாமோ எண்ணம். ஓகே பரவாயில்ல. உங்களுக்கு அடையாளம் தெரியுது தானே. ரெட்டை வளையம், தடிச்ச ஒற்றை வளையம், தடிப்பில்லாத ஒற்றை வளையம், முக்கோணம், அதே போல தரிக்கருப்பு, கருப்பும் வழிக்கோடுங்கிற மாதிரியான அந்த உருவம் இருக்குது. தாயக்கட்டையில நீங்க எல்லாம் எக்ஸ்பர்ட் என்றபடியால பரவாயில்லை சரிதானே. நீங்க அதை செய்து கொள்வீங்க. அடுத்தது மந்துரை சதுரம் என்று சொல்லி ஒன்று போட்டு வச்சிருக்க. 12ஆம் 13ஆம் கேள்விகள்ல ஒரு மந்திர சதுரம் ஒன்றை போட்டு வச்சிருக்க. மந்திர சதுரம் ஒன்று போட்டு அதுக்கு 12, 13 ஆகிய வினாக்கள் பின்வரும் பூரணமற்ற மந்திர சதுரத்தை அடிப்படையாக கொண்டவை. ஒவ்வொரு நிலையிலும் பிரதான மூலவிட்டத்திலும் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை சமனாகும். சதுரத்தில் உள்ள அந்த இரு எண்களும் சமனல்ல. சதுரத்தில் உள்ள எந்த இரு எண்களும் சமனல்ல. அதாவது ஒரே இலக்கம் திரும்ப வர இல்லை. அதுதான் நான் சொல்லிக்கிறேன். ஒரு இலக்கம் திருப்பி வர இல்லை சரிதானே. இப்போ இங்க எந்த இலக்கத்திலேருந்து தொடங்கி இருக்கிறாரு? 1, 2, 3, 4, 5, 6, 16 வரைக்கும் இருக்கலாம் என்று நம்புகிறேன். சரிதானே. 16 வரைக்கும் இருக்கலாம். இப்போ இதுக்கு கூட்டுத்தொகை எப்படி பார்க்க வேணும்? கூட்டுத்தொகை என்னவாக இருக்கும்? முதல்ல மூலையில இருக்கிற எண்ணில இருந்து பார்க்கணும் சார். ஓம் ஓம் இல்லை, நான் கேட்கறது அந்த கூட்டினா எத்தனை கூட்டுத்தொகை வர வேணும்? 4 7 3 வருது சார். அந்த அதுக்கு அடுத்து 10 வரும் சார். 11க்கு மட்டும் இதுக்குள்ள 10 போடுறீங்களா? இதுக்குள்ள 10 போட்டீங்கன்னா கூட்டுத்தொகை எவ்வளவு வருது? 4 7 4 7 11 10 21 13 34 வரவு சரிதானே. ஒவ்வொரு நிலைகளும் பிரதான மூலை விட்டத்திலும் உள்ள எண்கள் சமனானவை என்று சொல்லியிருக்கு. ஒவ்வொரு நிரல்லையும் பிரதான மூலை விட்டத்திலையும் உள்ள எண்கள் சமனானவை. இப்போ பிரதான மூலை விட்டம் என்றது பிள்ளைகள் இதுதான் பிரதான மூலை விட்டம் சரியா. இது பிரதான மூலை விட்டம், இது பிரதான மூலை விட்டம். மற்றது இப்படி வருகிற போது இது எல்லாத்திலையும் சமனாக இருக்கும் சரி. இப்போ எல்லா இடத்துலையும் இலக்கம் போட்டதாக எது இருக்குது? கடைசி பட்டி இருக்கு இல்லையா?
கடைசி பட்டி இருக்கு பாருங்க, 13 12 25, அல்ல 12 மட்டும் 20 13 33. சரியா? ஒன்று பேரும் விளங்க இல்லையா? ஒன்று கொண்டு போடுறீங்களா? 34. சரி, போட்டு பார்ப்போம். 34. சரியா? மற்றது பாருங்க, 34ண்டா 15 1 16, 14 14 34 எப்படி சார் பாத்தீங்க? எதையா? டோட்டல் 34 எப்படி சார் பாத்தீங்க இந்த அடிப்படையில்? டோட்டல் 34 சார் பார்த்தீங்க. எப்படி 34 வரும் என்று சொல்லி. சரியா? இது இப்போதைக்கு ஒரு ஊகம் தான், இப்படியே வச்சுக்கொள்ளுங்க, நான் சொல்லுங்க. சரியா? அப்போ இதுல என்ன சொல்றேன், 13 8 12 8 20 13 33, ஒன்று போட்டு 34 போட்டோம். 34 போட்டால் இவங்க இந்த பிரதானமான மூலை விட்டது கொண்டு போட்டாங்க. 13 7 20, 4 24. அப்போ இதுக்கு ஒரு 10 போடுவோம் என்று சொல்லி ஒரு ஐடியா இருக்கு. சரிதானே? அப்போ போட்டோம்டா அந்த மூலை விட்டத்துக்கு 24 வந்துடும். 24ன்றது இந்த மூலை விட்டமா? கியூக்கு 6 போடலாம் சார். அப்போ இதை போட்டோம்டா 34 வாரதுக்கு கியூவுக்கு மேலே இருந்து கீழே கூட்டி பாருங்க எத்தனை வர வேணும்னு சொல்லி உங்களுக்கு. 6 வரும் சார். 15 10 20 25 34. 34ண்டா 12 6 18, 18 7 34. அடுத்தது 10 8 18, 18 11 29 5 சார். 29 5 5 29 5 34. அடுத்தது இந்த இடத்துல இந்த இடத்துல வேண்டா 16 21 11 20 32. இதுக்கு 2 என்ன 32. சரிதானே? அடுத்தது இந்த பி 13 3 16 எண்ணம் 18. 18க்கு 16. 16 பெரிய கேள்வி ஒன்று தொங்கி நிக்குது. இந்த கூட்டுத்தொகையை நீங்க எப்படி கண்டீங்க என்று சொல்லு. கேள்வி 34 வருமென்று எப்படி கண்ட நீங்கள் என்று சொல்லு. நான் சொல்றவா சார்? சொல்லுங்க சார். என்னன்னு சொன்னா, நான் முதல்ல ஒரு இதுல பார்த்த ஞாபகம் சார், மூளை அந்த சின்ன இலக்கம் வந்து ஒரு மூளையில வரும். அது ஒரு ஏதோ ஒரு கூடுதலால கூடிக்கொண்டு போகும்னு சொல்லி படிச்ச ஞாபகம் இருக்கு சார். அப்ப 4 7க்கு முடியல 3 கூடுது சார். 7க்கும் இந்த 10 வந்தா அங்கால 13க்கு 3 கூடுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அந்த 10 கூட்டி பார்த்து 34 வருது சார். அதுக்கு பேர்ந்து இந்த 1 மூளையில 1 வர்றதுக்கான குறைஞ்ச எண் வர்றதுக்கான சாத்தியம் இருக்கிறபடியா அதையும் கூட்டி பார்த்தா 34 வர்றதுதான் சாத்தியமா இருந்தது. அதால நான் முதல் சொன்னேன். சொல்லுங்க. என்ன சார், இதுல மொத்தம் 16 வருது சார். ஒவ்வொரு இலக்கமும் ஒரு கதம் வரும். 1 இருந்து 16 வரைக்கும் ஒரு இலக்கத்தை வந்து ஒரு பட்டிக்கு ஒரு கதம் யூஸ் பண்ணப்படுது. அதை வச்சுக்கொண்டு அதை மாதம் மாறுபடாம கூடிக்கொண்டு போகும். சரி, இப்ப இதுல என்ன சொல்றோம்டா, கவனிங்க பிள்ளைகள். 1 தொடக்கம் 16 வரையான இலக்கம் என்றால் அதனுடைய கூட்டுத்தொகை எப்படி பார்க்கிறேன் என்றால் 1 தொடக்கம் 16 வரையான இலக்கங்கள். 1 தொடக்கம் 16 கூட்டுத்தொகை எத்தனை வருது அப்போ? 17. இதனை 2ஆல பெருக்குங்கோ. சரியா? இதை 2ஆல பெருக்குங்கோ. அப்போ 1 தொடக்கம் 9 வரையான இலக்கங்கள் என்றா கூட்டுத்தொகை எவ்வளவு வர வேணும்? 10. கூட்டுத்தொகை எப்படி பார்த்தாலும்
20 வர. சரிதானே? 20 வர வேணும். சரி, இந்த சதுரம் அப்படி எழுதப்படலாம் என்று சொல்லி நான் ஒரு முதலாத பிள்ளைகளை சொல்லித்தான். இந்த பகுதியை ஒரு பிளாங்கான பேப்பர் எடுத்துட்டு நான் உங்களுக்கு அதை சொல்லித்தான். சரியா? ஓகே, இது நல்லா இந்த பகுதியில் வச்சுக்கொண்டு நான் அதை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். இது சில வேளை பிள்ளைகள் 3 இலக்கம் 3 தரம் 3 9 இலக்கம் கொண்டதாக இருக்கலாம். 9 இலக்கம் கொண்டதாக இருக்கலாம். 1 தொடக்கம் 9 தான் இருக்க ஒரு முகட்டாயம். இப்படி எழுதுகிற போது உங்களுக்கு கட்டாயம் 1 தொடக்கம் 9 வரைக்கும் தான் இருக்க வேணும் என்று சொல்லி இல்லை பிள்ளைகள். சரிதானே? 7 தொடக்கம் 16 வரையிலையும் இருக்கலாம். சொல்ற விளங்குது? 7 தொடக்கம் 16 வரையான இலக்கங்களையும் இதுக்குள்ள எழுத சொல்லி உங்களுக்கு கேட்கலாம். எத்தனை இலக்கம் வருது? 15 சார். ஓ சாரி, 7 தொடக்கம் 8 கூட்டணும். 15 மாறி கூட்டணும். ஓகே, 1 தொடக்கம் 9 8 தானே கூட்டுறோம். 1லேருந்து 8 அப்போ 7ஓட 8 கூட்டினா 15. 7 தொடக்கம் 15 வரையான இலக்கங்களை இதுக்கு எழுதலாம். கூட்டுத்தொகை எவ்வளவு வரணும் அப்பன்? 22 பெருக்கோணும். கூட்டுத்தொகை 44 வரக்கூடியதாக இந்த மூல விட்டத்தில் எழுதணும். அப்ப கூட்டுத்தொகை எப்படி காண்ற விளங்கிட்டுதோ? கூட்டுத்தொகை எப்படி காண்றது? இது 3க்கு 3 இருக்கலாம், 4க்கு 4 இருக்கலாம், 5க்கு 5 இருக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? இது எப்படி எழுத போறீங்கள் என்று பாருங்கோ. சரியா? 1 2 3 4 5 6 7 8 9. சரியா? நான் கலரை மாற்றுகிறேன் உங்களோட வசதிக்காக. இப்படி ஒரு கோடு போடுறீங்க. அடுத்தது இப்படி ஒரு கோடு போடுறீங்கள். இப்படி ஒரு கோடு போடுறீங்கள். இப்படி ஒரு கோடு போடுறீங்க. சரியோ? அடுத்தது இப்படி ஒரு கோடு போடுறீங்கள். இப்படி ஒரு கோடு போடுறீங்க. இப்படி ஒரு கோடு போடுறீங்கள். 3. இப்படி ஒரு கோடு போடுறீங்கள். சரிதானே? போட்டாச்சா? இப்ப வெளியில 4 இலக்கங்கள் இருக்கு பாருங்க. எந்தெந்த இலக்கங்கள் இருக்கு? எந்தெந்த இலக்கங்கள்? 1 3 7 9. 3 இங்க வெளியில இருக்குதல்லோ, அதை கொண்டு வந்து எதிர்பக்கத்துல இதுக்கு எழுதுங்க. இங்க 7 வெளியில இருக்குதல்லோ, அதை கொண்டு போய் இஞ்ச எழுதுங்க. இஞ்ச 9 வெளியில இருக்குதல்லோ, அதை கொண்டு எதிர்பக்கத்துல இஞ்ச எழுதுங்க. இஞ்ச 1 வெளியில இருக்குதல்லோ, அதை கொண்டு போய் இங்க எழுதுங்க. கூட்டி பாருங்கோ. சரியா? 15 வரும் சார். சரி, இப்ப 9 கோடு வரையக்குள்ள 1 தொடக்கம் 9 வரைக்கும் வரையக்குள்ள கூட்டுத்தொகை 20 வரையில பாருங்க 15 வருது. எப்படி பார்த்தாலும் கூட்டுத்தொகை 15 வருகிறது. 9 கோடு வருகிற போது என்ன அப்படிதானே வருது? 9 கோடு வந்தால் கூட்டுத்தொகையினுடைய எத்தனை மடங்கு வந்திருக்குன்னு பாக்குறீங்க? ஒன்று தொடக்கம் 9 வரையான இலக்கங்கள் தானே இப்ப போட்ட நீங்கள். 1 தொடக்கம் 9 வரையான இலக்கங்களை கூட்டி பார்த்தீங்கன்னா 1 9 10, அதுகின்ற 1.5 மடங்கு தான் வருது. 4 இலக்கம் வரைகளை எத்தனை மடங்கு வந்தது? 1ல இருந்து 16 வரையான இலக்கங்களை கூட்டிக்க 2 மடங்கு. ஓகே, 1 தொடக்கம் 16 வரையான இலக்கங்களை கூட்டிக்குள்ள 2 மடங்கு வந்தது.
சரியா? நான் 25 வரையான இலக்கத்தை எழுதி இப்படி மாற்றலாம். ஆனால் உங்களுக்கு 9 இலக்கங்களோட நின்று கொள்ளும். 1.5 மடங்கு வரும் 9 இலக்கத்துக்கு. 16 இலக்கம் வந்தால் 2 மடங்கு வரும். இப்போ அவ்வளவும் காணும். சரியா? இப்போ இதே மாதிரி நான் இன்னொன்று உங்களுக்கு செய்து காட்டுகிறேன் பாருங்க. இந்த பகுதியை அழிச்சு போட்டு திருப்பி செய்து காட்டுகிறேன் தம்பி, கவனிங்க. சரியா? இப்போ நாங்கள் சொன்னோம் தானே, 7ல் இருந்து 15 வரையான இலக்கங்களை எழுத போகிறோம். கூட்டுத்தொகை எவ்வளவு வரணும் அப்பன்? 9 இலக்கம் என்றால் 1.5 மடங்கு வரும். 1.5 மடங்கு வரணும் என்றால் எத்தனை வரணும்? 32. அதின் அரைவாசி 33 சார். 33 வரும். சரி, இப்ப நாங்கள் இந்த 7 தொடக்கம் 15 வரையான இலக்கத்தை எழுத போறோம். ஒரு ஒழுங்கில் எழுதுவோமே. சரியா? 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. சரி, இப்போ இதுக்கு கோடு போட வேணும். இப்போ இது கோடு போட வேணும். 1 நம்பர், 2 நம்பர், 3 நம்பர், 2 நம்பர், 1 நம்பர். பிறகு 1 நம்பர், 2 நம்பர், 3 நம்பர், திருப்பி 2 நம்பர், 1 நம்பர். இப்போ வெளியில் நிற்கிற ஆளை கொண்டே எழுத போகிறோம். இந்த 7 கொண்டே எங்கே எழுதணும்? இதுக்கு எழுதும். சரிதானே? 10க்கு மட்டும் 15 சார். இந்த 15 கொண்டு எங்க எழுத வேணும்? 10க்கு மட்டும். சரியா? இந்த 13 கொண்டு போயிட்டு இங்கே எழுத வேணும். 9 கொண்டு வந்து இங்கே எழுத வேணும். இது எந்த ஆங்கிள்லையும் எழுதலாம். சில வேளையில் அவர்கள் இப்படி தரலாம், கீழே இருந்து மேலே இருக்கிற மாதிரி தரலாம். 10, 9, 14, 7, 11, 15, 8, 13, 12 என்பதாக அமையலாம். இது இப்படியே டேர்ன் ஆகி வரலாம், இப்படியும் டேர்ன் பண்ணலாம். ஆனால் ஒரு நிரல்ல 8 இறுக்கமாக இருந்தால் அது இந்த நிரல் இப்படி இருக்கலாம். 8, 15, 12 இருக்கலாம், அல்லது 8, 13, 12 இருக்கலாம். 12 இறுக்கமாக இருந்தால் 12, 7, 14 இருக்கலாம், அல்லது 12, 13, 8 இருக்கலாம். அது மாறிடலாம். சரிதானே? அப்போ இப்படி மாற்றி எழுதி போட்டு பெட்டியை போட்டு 9 இலக்கம் வந்தால் உங்களுக்கு கண்டுபிடிக்க இயலும். சரியா? சரி, ஒரு சகோதரனோ சகோதரியோ தெரியல, அவங்க கொஞ்சம் மனக்கவலைப்பட்டுருக்காங்க. சார் வேற கேள்விக்கு போங்க, தொடர்ந்து இதோடு இருக்காதீங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? நாங்கள் படிக்கிறது எல்லாம் வருமா என்று கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் ஓரளவுக்கு படிக்கிறோம். அது இது கொஞ்சம் பரவாயில்லை. பேப்பர் கொஞ்சம் பொருத்தப்பாடாக இருக்கிறபடியாக நாங்கள் அந்த பகுதியை கொஞ்சம் பார்த்தோம். அடுத்து வருகிற வினாக்களும் அதே போல தான் இருக்கு. பார்ப்போம். உங்களுடைய மக்களில் கொஞ்சம் கவனம் எடுங்கோ. சரி, அடுத்தது பாருங்க. ஏபிசி என்பன 3 காணி துண்டுகளாக இருக்குதாம். பியின் பரப்பளவு 64, சியின் பரப்பளவு 25 இருப்பின் ஏயின் பரப்பளவு என்னன்னு கேட்டுருக்காங்க. உங்களுக்கு ஏபிசி என்பன 3 காணி துண்டுகள் என்று சொல்லியிருக்கிறாங்க. பியின் பரப்பளவு 64 என்றால் உங்களுக்கு தெரியும், இந்த துண்டு 8 எல்லாம் சதுரம் என்று எடுத்துக்கொண்டு தான் செய்யலாம், இல்லாட்டி செய்யலாது. சியின் பரப்பளவு 25 என்றால் சியின் ஒரு பக்க நீளம் 5. சரிதானே? அப்போ
பிறகு 13 தர 13. ஏனுடைய பரப்பளவு 169. ஏன் இது சதுர வடிவமாக இருக்குது என்று நினைச்சுக்கொள்வோம். சரிதானே? ஏ பியினுடைய பரப்பளவு 64 8 64, பியின் ஒரு பக்கம் 8. அதே போல் சியினுடைய பரப்பளவு 25 ஒரு பக்கம் 5. அப்போ 8 மஞ்சும் 13 சேர்ந்த ஏயினுடைய ஒரு பக்கம் நீளம் 13. 13 தர 13 169 என்று சொல்லி இருக்கு. அடுத்தது ஏபிசிடி ஒரு சதுரம். ஏபிசிடி ஒரு சதுரம். முக்கோணி பிசிஇயின் சுற்றளவு 24 சென்டிமீட்டர். முக்கோணி பிசிஇயினுடைய சுற்றளவு 24 சென்டிமீட்டர். சதுரம் ஏபிசிடியின் பரப்பளவு என்னன்னு கேட்டுருக்காங்க. 64. ஏபிசிடி ஒரு சதுரம். முக்கோணி பிசிஇயின் பரப்பளவு 24. அப்ப இதுல 24 என்றவர் சொல்றதுல கருத்து என்னென்றால், இது பிள்ளைகள் இது செங்கோணம். செங்கோணத்துல 30 போனா இது 60, இது 60. ஆகவே சமபக்க முக்கோணி. அப்போ சமபக்க முக்கோணி என்றால் இந்த சமகோணங்கள் இருக்கிறதால சமபக்க முக்கோணி. முக்கோணின்ற சுற்றளவு 24 என்றதால பிசி என்பதின் பக்கம் 8. ஆகவே 8 64. அது இந்த பரப்பளவு 64. ஓரளவுக்கு இது ஒரு அடிப்படையான கணித அறிவை கொண்டது. சரிதானே? ஒரு மூலைவிட்டம், சதுரத்தின் மூலைவிட்டம் 90 பாகியம். முக்கோணத்துக்குள்ள 30 போனால் மிச்சம் 60. 60 இருக்குமாக இருந்தால் முக்கோணத்துக்கு அகக்கோணம் 180ங்கிற சின்ன சின்ன கணித அறிவை வச்சு கொண்டு செய்திருக்கிறேன். சரி, இந்த பகுதியும் உங்களுக்கு சரி. சார், இந்த சமபக்க முக்கோணி தானே சார் கட்டாயம் வரும். அப்படி இல்லை, 2 பக்கம் சமனா 3வது பக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்காது. என்னென்னா இந்த பரப்பளவு காண்றது கிடைக்கல. சமபக்க முக்கோணி என்று தந்தால்தான் ஒரு பக்க நீளத்தை நீங்கள் காணலாம். பிசிஇன்ற சுற்றளவு 24 தருவதன் மூலமாக ஒரு பக்கம் 8 என்று கண்டுபிடிக்கிறதுக்கு அதான் வழி. இல்லாட்டி பதினாலாவது கேள்வி சார் சதுரம்னு சொல்லணும் என்ன சார்? இல்லாட்டி கொஞ்சம் சிக்கல். ஏபிசிடி ஒரு சதுரம் என்று சொல்லி இருக்கிறேன். இல்ல முதல் கேள்வி சார், முதல் கேள்வி. முதலாவது சதுரம் என்று சொல்ல இல்லை. நாங்கள் சதுரம் என்று நினைச்சு கொண்டு செய்கிறோமே தவிர அது சின்ன குறைபாடு இருக்குது. நாங்கள் 100% ஒரு பேப்பரை செட் பண்ணிக்க சில வேளையில பிள்ளைகள் வாரது தானே ஐயா. ஆனால் அது சதுரம் என்று சொல்லாவிட்டால் அதோட தகவல் போதாதுதான். அதில் சதுரம் இல்லை என்றால் எங்களுக்கு நாங்கள் அதை சமப்படுத்தையில் அது ரெண்டையும் சேர்த்து கூட்டி வாரது ஒரு பக்கம் நீளம் என்று எடுக்கணும் என்றால் கட்டாயம் சதுரம் என்று இருந்தால் தான் எடுக்கலாம், இல்லாட்டி எடுக்கலாம். நான் கேட்குறேன்னா சார், இந்த ஒரு முக்கோணத்துல 2 பக்கங்கள் கண்டா சார் சம பக்கம் இல்லாட்டி 3வது பக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு சிஸ்டம் இருக்காது. 3வது பக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 பக்கமும் சம பக்கமாக இருந்தால் கோணம் தான் கண்டுபிடிப்பீங்க நீங்கள். 3வது எவ்வளோ என்று சொல்லி இந்த 2க்கு முடிய கோணத்தை தந்தால் மிச்சத்தை கண்டுபிடிக்கிறாது. இது சம கோணமாக இருக்கும். பக்க நீளம் அது எவ்வளவும் மாறலாம் தானே. அப்போ இதிலே அவர் அந்த தகவல் யோசிக்க இல்லை. இப்போ சரி, இதில் ஒரு தொடர்புபடுத்துகிற ஒரு ரீசனிங் கொண்டு இருக்குது. நான் அடுத்து வருகிற ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இதை செய்யலாமா என்று சொல்லி பார்க்குறேன். சரியா? 16 தொடக்கம் 20 வரை உள்ள வினாக்கள் 5 மாணவர்களது திறமைகள் தொடர்பான கீழே உள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. ஒவ்வொரு வினாவுக்குமான சரியான விடையை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. சந்திரன் மற்றும் வித்தகன் ஆகியோர் உயிரியல் மற்றும் ரசாயனவியலில் திறமையானவர்கள். அந்தகன் மற்றும் சந்திரன் ஆகியோர் ரசாயனவியல் மற்றும் பௌதிகவியலில் திறமையானவர்கள். அந்தகன், கந்தகன் மற்றும் தமரன் ஆகியோர் பௌதிகவியல் மற்றும் வரலாற்றில் திறமையானவர்கள். தமரன் மற்றும் அந்தகன் ஆகியோர் ரசாயனவியல் மற்றும் கணிதத்தில் திறமையானவர்கள். கந்தகன் மற்றும் வித்தகன் ஆகியோர் வரலாறு மற்றும் உயிரியலில் திறமையானவர்கள். இப்போ இங்கே நாங்கள் ஆளின் பெயரை வச்சு கொண்டு எழுதுறது தான் சுகமானதாக இருக்கும். நான் இதில் எழுதி காட்டுறதுக்கு இடம் போதாமல் இருக்குது பிள்ளைகள். கொஞ்சம் இதை பெருப்பிச்சு போட்டு எழுத போகிறேன். சரிதானே? வேறு வழி இல்லை.
சரி, இப்போ இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. கலரை மாற்ற முதலாவது சந்திரன், சரிதானே? ஆக்களை போடுவோம் முதல் சந்திரன். அடுத்தது வித்தகன், சந்திரன் வித்தகன், அந்தகன், தமிழில் அந்தகன் என்றால் கந்தரியாதா சொல்லுமா? அந்தகன் கந்தகன், அடுத்தது கந்தகன் என்று சொல்லி ஒன்று இருக்குது. ஓகே, அந்தகன் கந்தகன், தமரன், சரிதானே? தமரன். இவ்வளவு பேரும் தான் இருக்க நினைக்கிறேன். வேறு பேர் இருக்கா? வித்தகன் இல்லை. ஓகே, அப்போ முதலாவது சந்திரன் மற்றும் வித்தகன் ஆகியோர் உயிரியல் ரசாயனவியல்ல திறமையானவர். சந்திரன் உயிரியல்லையும் நீங்கள் சரியாக குறிப்பீங்கள். சந்திரன் உயிரியல் ரசாயனவியல். அடுத்தது யாரை போடுறீங்க? வித்தகன், அவரும் உயிரியல் ரசாயனவியல், சரிதானே? அந்தகன் மற்றும் சந்திரன் ஆகியோர் ரசாயனவியல். அப்போ சந்திரன் ஏற்கனவே ரசாயனவியலில் இருக்கிறபடியால் அந்தகன் மற்றும் சந்திரன் ஆகியோர் ரசாயனவியல். அந்தகனுக்கு நாங்கள் ரசாயனவியலை போடுவோம். ரசாயனவியல் மற்றும் பௌதிகவியலில் திறமையானவர்கள். அந்தகனுக்கு பௌதிகவியல் பவ்வன்னா போடுவோம். அதே போல் சந்திரனுக்கும் பௌதிகவியலை போடுவோம், சரிதானே? பௌதிகவியல். அடுத்தது அந்தகன் கந்தகன் மற்றும் தமரன் ஆகியோர் பௌதிகவியல். அந்தகன் ஏற்கனவே பௌதிகவியல் போட்டாச்சு, கந்தகனுக்கு பௌதிகவியலை போடுங்கோ. கந்தகன் தமரன் அவருக்கும் பௌதிகவியல் போடுங்கோ. பௌதிகவியல் மற்றும் வரலாற்றில் அப்போ யாரு? அந்தகனுக்கு போட போறீங்க வரலாறு, கந்தகனுக்கு போட போறீங்க வரலாறு, தமரனுக்கு போட போறீங்க வரலாறு, சரியா? அடுத்தது தமரன் மற்றும் அந்தகன் ஆகியோர் ரசாயனவியல் மற்றும் கணிதத்தில் திறமையானவர்கள். தமரன் கணிதம், தமரன் கணிதம், அந்தகன் கணிதம். தமரன் மற்றும் அந்தகன் ஆகியோர் ரசாயனவியல் மற்றும் கணிதத்தில் திறமையானவர்கள். அப்போ இவர்களுக்கு ரசாயனவியலும் போடணும். இவருக்கும் ரசாயனவியல் ஏற்கனவே போட்டிருக்குது, அப்போ தேவையில்லை, சரிதானே? ரசாயனவியல் ஏற்கனவே போட்டாச்சுது, தேவையில்லை. அடுத்த கந்தகன் மற்றும் வித்தகன் ஆகியோர் வரலாறு உயிரியலில். கந்தகன் பௌதிகவியல் வரலாறு போட்டிருக்குது, அவருக்கு ஏற்கனவே வரலாறு போட்டாச்சுது கந்தகனுக்கு. அப்போது அவருக்கு உயிரியல் மட்டும் போட்டிங்கன்னா சரி, இவருக்கு உயிரியல் போடுவீங்க. வித்தகன் வரலாறு மற்றும் உயிரியல். வித்தகனில் உயிரியல் ஏற்கனவே போட்டாச்சு, ரசாயனவியல் போட்டாச்சு, அவருக்கு வரலாறு போட்டாச்சு, சரிதானே? அப்போ இப்போ சந்திரனை பொறுத்தவரையில் உயிரியல் ரசாயனவியல் பௌதிகவியல், வித்தகன் உயிரியல் ரசாயனவியல் வரலாறு, அந்தகன் ரசாயனவியல் பௌதிகவியல் வரலாறு கணிதம், கந்தகன் பௌதிகவியல் வரலாறு உயிரியல், தமரன் பௌதிகவியல் வரலாறு கணிதம். அடுத்து என்ன போட்டாங்க? ரசாயனவியல். ஓகே, அப்போ இதை வச்சு கொண்டு நீ பிறகு எளிய போட்டுக்கொள்ளலாம், சரிதானே? பௌதிகவியல் உயிரியல் ரசாயனவியல் ஆகிய 3 பாடங்கள்லையும் பௌதிகவியல் உயிரியல் ரசாயனவியல் சந்திரன் என்ன யாரு அந்தகன். ஏனையா
பகுதியவியல், வரலாறு, உயிர். ஆ. இது நான் மேலே இல்லை கீழே வாய்ச்சிருக்கேன். உயிரியல், ரசாயனம் போட்டு குழப்பட செய்றீங்க, கொஞ்சம் பாருங்க. சரியா? இது மாதிரி பார்த்து விட கீறலாம். அவங்களுக்கு இப்படி ஒரே ஆளை திருப்பி 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 தந்து கொண்டு இருந்தால் ஆளை போட்டுவிட்டு பக்கத்தில் குறித்து வைக்கிறது தான் சரி. சரியா? இப்போ நாங்கள் இதுக்குள்ள ஒரு மெதேட்டை படித்து கொள்வது தானே இப்படி செய்து கொள்ளலாம். நான் இப்படி மவுசால் எழுதிக்கல சொத்தி சொத்தியாக வர, நீங்கள் பேனாவில் எழுதிக்க ரொம்ப அழகாக எழுதி கொள்வீங்க தானே. சரியா? சரி பிள்ளைகள், நான் இன்றைக்கு இந்த அளவோடு நிறைவு செய்து கொள்ளுகிறேன். இந்த வினாத்தாளின் மிகுதி நாளைக்கு நாங்கள் பார்ப்போம். சரிதானே? நேற்றைய வீடியோ இப்போ தான் கன்வெர்ட் பண்ண போட்டிருக்கேன். அது திடீரெண்டு கரண்ட் வந்ததால் உடனே கன்வெர்ட் ஆக இல்லை. நான் ரெண்டும் கிடைச்ச உடனே உங்களுக்கு திரும்ப குழுவில் பகிர்ந்து விடுவேன். நாளைக்கு வகுப்பு இருக்கும். அநேகமாக 6:30 மணிக்கு வகுப்பை ஆரம்பிக்கிறதாக தான் நோக்கம் இருக்கு. அப்போ அந்த எம்எஸ்எஸ் ஸ்கில் அந்த பாஸ் பேப்பர் ஒன்று பார்க்கணும்னு சொன்னேன் சார். அதுல பார்க்க வேண்டிய கேள்விகளை எனக்கு உங்களுக்கு சந்தேகத்துடைய கேள்விகளை நாளைக்கு பகல் அனுப்பி வைங்க. நாளைக்கு இரவு நான் அந்த கேள்விகளுக்கு சொல்லித்தான். இன்னொரு தரம் சுருக்கம் பார்க்கல சார். பெரிய சுருக்கமா சின்ன சுருக்கமா? இல்ல இந்த எக்ஸாமுக்கு வாரம் ஆயி சார். ரெண்டு சுருக்கமும் பார்த்து நாங்கள் நினைக்கிறேன் பிள்ளைகள். 3 வகையான ஆவணம் சம்பந்தமா பார்க்கறதுக்கு இருக்கா சார்? அப்படி நம்மளுக்கு எதையா ஆவணங்கள் தொடர்பான ஆவணம் வவுச்சர் சொல்லி தந்தேன். நான் கொஞ்சம் ஜெனரல் ஃபார்ம் சொல்லி தந்தேன். மற்றது ஆவணங்கள வகைகள் இல்லையா சார்? அப்படி என்ன வகைகள் கொஞ்சம் படம் எடுத்து பயன்படுத்தப்படுகிற பதிவேடுகள் என்று சொல்லி இருக்கக்கூடிய விடயங்கள், அலுவலக முறைமை தொடர்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை தயவு செய்து நாளைக்கு பகல் எனக்கு குரல் ஒளிப்பதிவில் போட்டுக்கொடுங்க. சரிதானே? நாங்கள் அதுக்கு நேரத்தை ஒதுக்கி, எங்களுக்கு இருக்கிறது ஒரு 3 நாள் தான். அந்த நாட்களுக்குள்ள நேரத்தை ஒதுக்கி நாங்கள் பார்த்து கொள்ளலாம். சரி, அப்போ நான் நாளைக்கு திரும்ப சந்திப்போம். நாங்கள் திரும்ப சந்திக்கிற வரைக்கும் அதுக்கு பிறகு எல்லோருக்கும் நல்ல பொழுதுகள்.